காலாவதியான பிறகு அரசியலுக்கு வந்திருக்கிறார்கள் சில பேர் அப்படின்னு சொல்கிறேன். யார் சொல்கிறாங்க? விஜயை சொல்கிறோம். சில பேர் 50-60 வயசு வரலும் சினிமாவில் நடித்து புகழை தேடி, பொருளை தேடி, சுகத்தை தேடி சொகுசாக வாழ்ந்துவிட்டு இளமை காலத்தை எல்லாம் சொகுசாக கழித்துவிட்டு தேவையான அளவுக்கு சொத்து சேர்த்து வைத்துக் கொண்டு காலாவதியான காலத்தில் அரசியலுக்கு வந்து அதிகாரத்தையும் கைப்பற்றுகிறார்கள். திருமாவளவன் சொல்றாரு, விஜய் காலாவதியானது பிறகு அரசியலுக்கு வந்திருக்கிறார். மறைமுகமாக சொல்லியிருக்காரு. சிலர் காலாவதியான பிறகு அரசியலுக்கு வந்திருக்கிறார். அது கரெக்டா அப்படின்னு பார்த்தா திருமாவளவன் சொல்கிறபடி விஜய் காலாவதியான பிறகு வரலை. அவருடைய கடைசி படத்திலெல்லாம் 100 கோடி 200 கோடிங்கிறது சம்பளத்தை வாங்கினார். அவருடைய கடைசி படம் கோட் வந்து 400 கோடிக்கு மேலே வருமானத்தை கொடுத்துருக்கு. அவரே 100 கோடியிலேருந்து 200 கோடி வரை வாங்கியிருக்காரு. நல்ல மார்க்கெட் இருக்கும்போது தான் அரசியலுக்கு வந்திருக்காரு. அதைத்தான் நான் சொன்னேன், ஒழுங்காக சினிமாவில் நினச்சிக்கிட்டு இருக்கிறாம இந்த சாக்கடை அரசியலுக்கு வந்துட்டிங்களே. இங்கே இருக்கிறவங்களாம் யோகியம் கிடையாது. இங்கே இருக்கிறவங்கள 95% கடைந்தெடுத்து அயோக்கியர்கள் தான் இருக்கான். இவனுக்கு எதிர்ப்பாக போய் நீங்கள் ஜெயிக்கவும் முடியாது. இவன் பூரா கள்ள ஓட்டை போடுவான். இவன் பூரா 4000 ரூபா கொடுத்து ஓட்டை வாங்குவான். இவனோட போய் எதிர்த்து நிற்கிறதுனா ஏதோ வேறு வழியே இல்லைன்னா நீங்கள் வரலாம். நீங்கள் வந்து கெடுத்துக்கிட்டீங்களே, உங்கள் வருமானம் 200-200 கோடி கெடுத்துக்கிட்டீங்களேன்னு தான் நாங்கள் சொல்கிறோம். அதனால் காலாவதியான பிறகு வரல, நல்ல மார்க்கெட் இருக்கும்போது தான் வந்தார். உண்மையை பேசணும்ல. விஜய் பிடிக்கலாங்கிறதுக்காக விஜய் சொல்கிறதுலாம் தப்புன்னு சொல்லக்கூடாது. அதனால் திருமாவளவன் நல்லா புரிஞ்சுக்காங்க. எம்ஜிஆரும் அப்படி தான். எம்ஜிஆர் காலாவதியான பிறகு அரசியலுக்கு வரல. எம்ஜிஆர் 1972 கட்சி ஆரம்பித்தார். 1973 வெளிவந்த உலகம் சுற்றும் வாலிபன் 4 கோடி 5 கோடி கலெக்ஷன் ஆச்சு. அப்போ இன்றைக்கி அதை போட்டிங்கன்னா 120லேருந்து 180 கோடி கலெக்ஷன் எம்ஜிஆருடைய உலகம் சுற்றும் வாலிபன் இன்றைக்கி இதில். ஆக கிட்டத்தட்ட உங்களுக்கு ஃபுல் மார்க்கெட் இருக்கும்போது தான் எம்ஜிஆர் வந்தார். என்டி ராமராவும் ஃபுல் மார்க்கெட் இருக்கும்போது தான் அரசியலுக்கு வந்தார். அதே மாதிரி விஜயும் மார்க்கெட்டு நல்லா இருக்கும்போது தான் அரசியலுக்கு வந்திருக்கிறார். திருமாவளவன் கூட்டி கழித்து பார்த்து பேசுங்க.